இன்டர்வியூஸில் தக் லைஃப் சம்பவம் செஞ்ச 2 ஆக்டர்ஸ் பார்க்கலாம் வாங்க. பார்க்க போகிறதுக்கு முன்னாடி மறக்காம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ரெண்டாவது பார்க்க போகிற ஒரு விஜய் ஆண்டனி அவர்கள் ஒரு மூவி ப்ரமோஷன் இன்டர்வியூவில் ரிப்போர்ட்டர் விஜய் ஆண்டனியை பார்த்து உங்களுக்கும் வேறு ஏதாச்சும் நடிகைக்கும் தொடர்பு இருக்கான்னு கேட்டதுக்கு அமைதியாக அந்த கேள்வியை கேட்ட விஜய் ஆண்டனி அவர்கள் அதுக்கப்புறம் அவர் சொன்ன பதிலை நீங்களே பாருங்கள். சார் நான் சார் எவ்வளோ அநியாயம் சார், உங்களே டைரெக்டாக கேட்குறாரு. இல்லை சார் எது உண்மையானு கேட்டால் பரவாயில்ல. நானுமே ட்ரை பண்ணுறேன் சார், நான் அப்பப்போ கொளுத்தி போடுறேன், ஏதாவது பண்ணுவீங்கன்னு ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறீங்க சார். நீங்களே சொல்லுங்கள் சார், யார்கிட்ட போய் தொடர்பு வச்சுக்கணும்னு சொல்லுங்கள், நான் வச்சுக்கிறேன். நம்ம முதல்ல பார்க்க போகிற ஒரு விமலை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் எந்த கேள்வி கேட்டாலும் ஒரே வார்த்தையில் பதில் சொல்லிட்டு போயிடுவார். அப்படிப்பட்ட விமல் கிட்ட ஒரு ஆங்கர் இன்டர்வியூவில் எனக்கு மூடு அப்செட்டாக இருக்கும்போது உங்கள் படத்தில் வர ஒரு பாட்டை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது எந்த படம் எந்த பாட்டுன்னு பார்த்தா தேசிங் ராஜா படத்தில் வர அம்மாடி அம்மாடி பார்த்த பாட்டை தான் மூடு அப்செட்டாக இருக்கும்போது கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்டோடனே நமக்கே தோணும், ஏன் மூடு அப்செட்டாக இருந்தால் இந்த பாட்டை தான் கேட்பியான்ட்டு. அதுக்கு விமல் சொன்ன பதில் நீங்களே பாருங்க. ஓகே, ஏன்னா அந்த ஒரு ஆரஞ்சு படத்தில் ஒரு பாட்டு வரும்ண்ணா, அம்மாடி அந்த பாட்டுலாம் வேற லெவலா இருக்கும்ண்ணா. ரொம்ப மூட் அப்செட்னா அந்த பாட்டு தான் கேட்போம், நல்லா இருக்கும். மூட் அப்செட்டா இருக்கும்போது மூட் ஏத்துறதுக்கு அந்த பாட்டு